திரு ஸ்டாலின் அவர்கள் சீர்காழியில் அவர் மாமனார் வீட்டுக்கு போனார். உண்மையினால மாமனார் வீடு அங்கதான். அங்கே போய் நல்லா விருந்து சாப்பிட்டு மக்கள் ஏதாவது பேசுவாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே வாக்கிங் போறார், நடபாதையை மேற்கொள்றார் சீர்காழியில். அங்கே போய் காய்கறி மார்க்கெட்டுக்கு போறாரு. டீ கடையை பார்த்தே இல்லை, செல்வந்தரில் அங்கே டீ கடையில் போய் டீ குடித்தார் அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இதனால் நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா? அவர் டீ குடிக்கிறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? அந்த டீ கடைக்காரனுக்கு அவர் கொடுத்த டீ பணம் வேஸ்ட், அது அவருக்கு இழந்து போனதான் மிச்சம். அப்போ அங்கே அந்த சீர்காழியில் அவர் பேசுகிறார், ஏதோ என்னை பற்றி விமர்சனம் செய்கின்றார். இன்றைய தினம் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தேர்தல் நடக்கிற காலத்தில் பாராளுமன்ற தொகுதி மறுவரை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு. ஸ்டாலின் அவர்களே, இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, இதை பற்றி பேசு. இது நாடு முழுவதும் இருக்கின்றது. நாடாளுமன்ற பாராளுமன்ற தொகுதி வரைமுறை இந்தியா முழுவதும் இருப்பது, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. ஏற்கனவே மத்தியில் இருக்கிற அமைச்சர், மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது. இந்த நாடாளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மீண்டும் மீண்டும் அதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. வேற ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை. நம்ம இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அதனால மத்தியில் இருக்கிற நாடாளுமன்றத்தை தொகுதி வரைமுறை பற்றி பேசுறார். இந்த இப்ப நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல், அதை பத்தி பேசையா. நடக்காத நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அதனால என்ன பயன்? ஆக எப்படியாவது காலத்தை ஓட்டணும். தேர்தல் வரைக்கும் எப்படியாவது அதிமுக மீது அவதூறு பிரச்சாரம் பண்ணணும், எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசணும். அதுக்காக இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த சீர்காழியில் அதிக திட்டங்களை ஸ்டாலின் நிறைவேற்றிருக்கிறான். உண்மையா? இந்த தியாகராஜர் சட்டமன்ற தொகுதிக்கு என்ன கொண்டாந்தாரு? அதோட முத்தான திட்டங்கள் நிறைய நிறைவேற்றியுள்ளாராம். நிறைவேற்றிருக்காரா? அவர் சொன்ன மாதிரி முத்தான திட்டம் கஞ்சா விற்கிற திட்டம், அது அருமையா வித்துக்கிட்டு இருக்குது. வேற எந்த ஒரு புதிய திட்டமும் இந்த ஆட்சியில சென்னை மாநகர மக்களுக்கு கிடைக்கல. குறிப்பா தியாகராஜர் நகர் தொகுதி கிடைக்கல. உண்மைதானே? அப்புறம் சொல்றார் அடிமை பழனிசாமிங்கிறார். எத்தனை தடவையா அதை சொல்ற? கீரை விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் திருப்பி திருப்பி அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இது இருந்தா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒண்ணுமே நாங்க பேசி என்ன பிரயோஜனம்? தொண்டை போனதான் மிச்சம். கத்தி கத்தி தொண்டை போனதான் மிச்சம். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு இதிலிருந்து புரிஞ்சுக்க வேணும். இதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வாயா. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக ஆட்சியில் இதை செய்யல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு மத்தியில் இருக்கிறத பத்தி பேசுவதனால இந்த தேர்தலுக்கு அதுக்கு சம்மதம் உண்டா?